பகவான் கருடன் மேலதான் வேகமா வரும். பல இடங்கள்ல பகவான் கருடாரூடனாக கருடாழ்வார் மேல உட்கார்ந்துட்டு தான் வரான். இன்னைக்கும் கல்கருடன் அசாத்தியமா தானே இருக்கார். உள்ள எடுக்கும் பொழுது 4, அதுக்கப்புறம் 8, 16, 32, 64 இன்னி வரைக்கும் கல்கருடன் அசாத்தியமா இருக்கேன். இதெல்லாம் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய ஆச்சரியமான நிகழ்ச்சிகள். வெள்ள கிளம்பும் பொழுது 4 பேர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு படியா தாண்டனாலும் 4, 8, 16, 32, 64 பேர் தூக்கும்படியான ஒரு கல்கருடன். ஆச்சரியம், அற்புதம். நாச்சியார் கோயில் கல்கருடன். திரும்பி உள்ள போங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாம் குறைஞ்ச கடைசியில் 4 பேர் கொண்டு இறக்கி வைப்பார். அசாத்தியம். அதுவும் அந்த கருடனை பாகத்துல கை இப்படிதான் வச்சுட்டு இருப்பார். பெருமாளுடைய திருவடியை இப்படி தாங்குற மாதிரி இப்படி வச்சுட்டு அழகா பறப்பார். ஸ்ரீரங்கத்துல பார்க்கணும், அவரை பார்த்தனாலே தானா கையை கூப்பிடுவோம் அவசரமா. அதுல வேற அவருக்கு ஒரு பஞ்சகட்சம் கட்டி ஒரு அங்கஸ்திரார போட்டிருப்பார். எப்படிதான் பண்றாலோ தெரியாது. கையை கூப்பிண்டு இத்னூண்டு ரங்கநாதன் இவ்வளோ பெரிய கருடன். அவன் எவ்வளவு சுகமா இருக்கும் பரமாத்மாவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கருடாழ்வார போற நான் இருக்கணுமே இல்லையே. கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல. திருவடி மாதிரி பகவானை கொண்டு திரிஞ்சேன்னா ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்னால ஒரு பிரயோஜனம் யாருக்கும் இல்லை. கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. அது ஸ்ரீரங்கத்துல அமிர்த கலசங்களுடன் வேற உண்டு. ஆச்சரியம் நிறைய உண்டு. கருடாழ்வார் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் நிச்சயமா கருடாழ்வார் சந்நிதி கட்டாயம் உண்டு. அது ஸ்ரீவில்லிபுத்தூர் நிக்கிற அழகே தன்னை கையொடி கட்டிண்டு அழகா மாப்பிள்ளை தோழனார் மற்றதான் கையை கூப்பிட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த கருடாழ்வார் பெருமாள் பக்கத்தில் நிற்கிற அழகே மாப்பிள்ளை தோழனுடைய கையை கட்டி நிற்பார். கருடாழ்வாருடைய அம்சம் தான் பெரிய ஆழ்வார். அவ்வளவு சிரேஷ்டம் கருடாழ்வார். அந்த மாதிரி கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல. அவரை மாதிரி எனக்கு ஒன்றும் பக்தி இல்லையே. சுவாமி ராமானுஜரை பார்த்து இந்த பெண் பிள்ளை சொல்லிட்டா, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. சுவாமி ராமானுஜர் மெய்சிலிருத்து கேட்டுருந்தார். வாஸ்தவம் தாண்டி கருடாழ்வாருடைய பாக்கியமே பாக்கியம். நான் என்னதான் இருந்தாலும் படுத்துட்டு கிடக்கும் உட்காரத்துக்கு தான் உபயோகமாகிறேன். பறக்கும்போது பகவான் நம்மளை விட்டுட்டு தான் போயிடுறார். கொஞ்சம் முகம் சோகமாக தான் இருந்தார். ஆதிசேஷன் இல்லையா, இவர் பகவானோட பறந்ததில்லை. இவர் இருப்பார், அவர் படுத்துப்பார், அவர் உட்காந்தா இவர் உட்காந்துப்பார், அவர் நடந்தா அவர் கூட நடப்பார். அவ்வளவுதான். பறக்கிற சமயத்தில் நம்மளை விட்டுடுறாரு. அந்த பாக்கியம் கருடாழ்வார் தான் கொள்ளை அடிச்சுட்டார். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சோகம். நமக்கு அந்த கைங்கரியம் பண்ண முடியல, பொறாமை இல்லை, நமக்கு அந்த மாதிரி கைங்கரியம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. திருக்குறுங்குடி வைபவம். ஆச்சரியமா அனந்தாழ்வான சொன்னா, கருடாழ்வார சொன்னா, அடுத்தது சொல்றா இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. இழைப்பு விடாய், தாகம், பசி தாகம், அத நம்பாடுவான்ற ஒருத்தன் தீர்த்துட்டான். அற்புதமானவன். எங்கனையோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே. ஆச்சரியமான பாசுரங்கள். வந்தெங்கும் ரொம்ப அழகா இருக்கும். அது சொல்றதே தனியா வேணும். திருக்குறுங்குடி பிரபாவம். அது நம்மாழ புலம்பல். ஏமா என்ன திருக்குறுங்குடிக்கு அழிச்சுட்டு போனேன். திருக்குறுங்குடி போயிட்டு வந்தா குழந்தை இப்படி முடிச்சு மேல மேல பார்த்துட்டு இருக்கு. ஒரு வேலை பண்ண மாட்டேங்கிறான். என்னடி ஏண்டி இப்படி கிடக்கிற? சும்மா இருமா. திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி. என்னடி பெரிய திருக்குறுங்குடி? பெருமாளை பார்த்தேன். நாங்களும் தான் பார்த்தேன். ஆமா, நன்னா தான் பார்த்தேன். ஆஞ்சு ஓஞ்சு உடம்பெல்லாம் தளர்ந்து போய் பிரபோ சீக்கிரம் நல்லபடியா அழிச்சுட்டு போயிடுறா. தெரிஞ்சவா படுத்த படுக்கையா 3 வருஷமா இருக்கா. பார்த்தாலும் அடி வைத்த கிடக்கிறது. சில பேருக்கு உட்காந்தா எழுந்துக்க முடியலையா. அப்படிலாம் வேண்டாம், தூங்கும்போது சௌகரியமா அழைச்சிட்டு போயிடுன்னு அழைச்சிட்டு போறதுக்காக போய் பெருமாளை பார்த்தேன். நான் பெருமாளை அழைச்சிட்டு வர்றதுக்காக நான் பார்த்தேன். நீ பார்த்ததுக்கும் நான் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்ன பண்ணுவேன்? எங்கனையோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. பெருமாள் என்ன பார்த்தார்? நான் அவரை பார்த்தேன். அப்படியா? அதுக்கப்புறம் நான் ஒன்ன பார்த்தேன். அந்த ஒண்ணுல எந்த காணாம போயிடுச்சு. என்னடி காணாம போச்சு? என்னத்தை பார்த்தேன்? செங்கனிவாயை பார்த்தேன். ஹிருதயம் காணாம போயிடுச்சு. அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுனே தேடிண்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேன். கடைசியில பார்த்தா செங்கனிவாயோட ஒட்டிண்டு கிடக்கிறதுமா. அனாவசியமா என்ன திட்டாத. என் வயசுல நின்று என் பாவத்துல நின்று திருக்குறுங்குடி பெருமாள் அழகன் சுந்தர பரிபூரண நம்பி. அழகு சொட்ட சொட்ட நிஜமாவே செங்கனிவா அள்ளி கிள்ளி வாயில போட்டு ஓடி வரலாமான்னு தான் இருக்கும்.
ஏதோ போனோம் பார்த்தோம் வந்தோம்னா இருக்கவே முடியாது. பார்த்தோம்னா என்னமோ ஒரு கலக்கிட்டு தான் விடுவார். அந்த வண்ணம் அப்பா, அது செங்கனிவாய் தனி வண்ணம். அந்த ஒசரமும் அவர் கூட நிற்கிற தாயாரும் நம்ம ஒண்ணுமில்லை இவ்வளவுதான் இருப்போம் பெருமாள் முன்னாடி. அவர் இருக்கிற ஒசரத்துக்கு அசாத்தியமான ஒரு சுந்தர பரிபூர்ண நம்பி வடிவழகிய நம்பி தான். அழகு சொட்ட 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 ஒரு திருக்குறுங்குடி நம்பி. அற்புதம். அந்த திருக்குறுங்குடியுடைய வரலாற்று பெருமாள் உபன்யாசம் பண்ண தாயார் கேட்கிறார். வராகமூர்த்தி உபன்யாசம் பண்றார். தாயார் உட்கார்ந்து கேட்கிறார், மடியில உட்கார்ந்து. திருக்குறுங்குடி, அந்த திருக்குறுங்குடி பெருமாள் இடத்துல ஆச்சரியமான பக்தி. நம்பாடுவான்ற ஒருத்தனுக்கு, அவனுக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியாது. பகவான் மமகாயகன்னு சொல்றார். வராகமூர்த்தி என்ன பாடுறவன், நம்ம பாடுறவன் சொன்னதால அவனுக்கு நம்பாடுவான்னு ஒரு பேர். அவ்வளவுதான். அவனுக்கு இயற்பெயர் என்ன வரைக்கும் காண கிடைக்கிறது இல்லை. எங்கேயோ தூரத்துல ஹரிஜன வகுப்பை சேர்ந்தவன் வருவான். வந்து 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 பாப்பான். 10 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து பெருமாளை வந்து பாப்பான், பாடுவான். தூரத்துல நின்னுண்டு கோவிலுக்குள்ள வரமாட்டான். வெளிலேருந்தே நிற்பான். பெருமாளை குறிச்சு நன்னா பாடுவான். திரும்பி ஊருக்கு பாடுவான், கர்மாவை பண்ணுவான். இதுதான், வேற ஒன்றும் தெரியாது. இப்படியே பல வருஷங்கள் பயின்றிருக்கு. ஒரு கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசி. ஆச்சரியம், அற்புதமா அந்த கைசிகத்தை போல் வரான். ஜோரா கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசிக்கு வரான். இப்படி ஒரு காட்டு வழியா வந்துதான் திருக்குறுங்குடி பெருமாளை பார்க்கணும். ஆச்சரியமா வந்துட்டு இருக்கான். வர வழியில ஒரு பிரம்ம ராட்சஸ் பிடிச்சிடுத்து. பிரம்ம ராட்சஸ்னா ஒண்ணும் இல்லை, பிராமணன் ஒழுங்கா இல்லைன்னா அடுத்த ஜென்மால ராட்சசனா பிறக்கலாம். அவன் தான் பிரம்ம ராட்சஸ். வசத்தியான ராட்சசம் அதுதான், மோசமான ராட்சசம் அதுதான். பிராமணர்கள் பிராமண ஜென்ம அடைஞ்சு அதற்குரியதான சம்ஸ்காரங்கள் பண்ணல, பக்தி பண்ணல, பகவத் தியானம் பண்ணல, பகவான் இஷ்டப்படி வாழலை அப்படின்னா அவர்கள் பிரம்ம ராட்சசனாக பிறக்கின்றார்கள். இது கருட புராண வாக்கியம். அந்த மாதிரி ஒரு பிரம்ம ராட்சஸ் பிடிச்சு நிறுத்து. அப்பாடா உன்னை சாப்பிட போறேன், எனக்கு பசிக்கிறது, நல்லா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம ராட்சஸ் பிடிச்சினது. அவன் கையை கூப்பின, அப்பா டெய்லி போய் பெருமாளை பார்த்துட்டு வருவேன், இன்னைக்கு ஏகாசி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், பிரபுவை பார்க்கணும், அதனால பார்த்துட்டு வந்துடுறேன், கவலையே படாத, பெருமாளை பார்த்துட்டு நான் ஓடி வந்துடுறேன். பிரம்ம ராட்சஸ் சிரிச்சது. நீ பொய் சொல்ற, ஏன்னா ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம்னு ஒரு தர்மம் இருக்கு. எந்தெந்த இடத்துல பொய் சொல்லலாம்னு ஒரு தர்மம் இருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லலாம். அதுக்காக நம்ம சொல்ற பொய்க்கெல்லாம் வந்து தர்மமே கிடையாது. ஆபீஸ்லேருந்து ஃபோன் வந்தா குழந்தைகிட்ட அப்பா வெளியூர் போயிருக்காரு சொல்லுன்றோம். இதெல்லாம் பயங்கரமான பொய். இதெல்லாம் தர்மத்தில் இடமே கிடையாது, சாஸ்திரத்து இடமே கிடையாது. நீங்களும் கெட்டு போய் குழந்தைகளையும் கெடுக்கிறீர்கள். தொட்டதுக்கெல்லாம் வந்து குழந்தைகள் பொய் சொல்றதுனா காரணம் பெரியவாதம். நம்ம என்ன இருக்கோமோ அதே மாதிரிதான் குழந்தைகள் மாறுறது. நம்ம இடத்துல குத்தம். இவன் சொன்னா இல்ல நான் பொய் சொல்லல, சத்தியமா வந்துடுறேன். அவன் சிரிச்சு, பிரம்மராட்சஸ் சத்தியம் பண்றேன், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சத்தியம் கூட பண்ணலாம், நீ அப்படிதான் சத்தியம் பண்றவன் சொன்னா இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய விதவிதமா சொல்றான். அந்த மாதிரி நான் வரலைன்னா எனக்கு இந்த மாதிரி நரக தண்டனை கிடைக்கட்டும், நிறைய சொல்லிட்டு வரான். சொன்ன வாக்க காப்பாத என்ன நரக தண்டனை உண்டோ அது எனக்கு கிடைக்கட்டும், நம்பிக்கை துரோகம் பண்றவாளுக்கு என்ன நரக தண்டனை உண்டோ அது எனக்கு கிடைக்கணும், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான். கடைசியில ஒரு வழியா பிரம்மராட்சஸ் இவனுடைய சத்தியத்தை கேட்டது, நம்பிடுத்து. சரி போயிட்டு வா, உனக்காக காத்துட்டு இருப்பேன், இன்னைக்கு வேற யாரையும் சாப்பிட மாட்டேன், ஒன்னதான் சாப்பிட போறேன். ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு கண்கள்ல ஆனந்த பாஷம். அழகா வந்துட்டான். கோவிலுக்கு தூரத்துல நிக்கிறான். பெரிய கோவிலாச்சு, உள்ள எங்கேயோ இருப்பார் பெருமாள். வாசல்ல இருந்து உள்ள பார்த்தோன்னா பெருமாள் இருக்காரு கூட தெரியாது, அவ்வளவு தூரத்தில் இருப்பார். இவன் அந்த மாதிரி எங்க ஓரத்தில் நின்று நன்னா பாடுறான், கதறி அழறான், பிரபோ திரும்ப வரமாட்டேன், கடைசி யாத்திரை திருக்குறுங்குடி, உன்னை பெருமாளை உன்னை பார்க்க வந்து இன்னைக்குதான் கடைசி போறேன், பிரம்மராட்சஸ் சாப்பிட போறது, இத்தனை நாள் உன்னை பார்க்கல, இன்னைக்கு ஒரே ஒரு தடவை காட்சி கொடுத்துனேன், நாளைக்கு வரமாட்டேன், இனிமேல் வரப்போறது இல்லை, இந்த சரீரம் முடிஞ்சு போயிடுது, அடுத்த சரீரம் நல்லதாக கிடைக்கட்டும், உன் பக்கத்தில் வந்து உன்னை கட்டி பிடிச்சு அனுபவிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை கொடு, இல்லைன்னா உன் கழுத்தில் தொங்கும்படியான ஒரு மாலையாவது என்னை ஒரு நாள் வாழ விடு, போதும். இதான் வாழ்க்கை, வாழ்க்கையோட கடைசி நாள், இந்த ராத்திரி கடைசி ராத்திரி, நாளைக்கு நெருக்க போகிறது இல்லை. பரீட்சத்துக்கு கூட 7 நாள் இருந்தவனுக்கு அது கூட இல்லை, ஒரு ராத்திரி. எவ்வளவு நாள் போற வரைக்கும் தான், பெருமாளை பார்த்துட்டு போற வரைக்கும் தான் உசுறு, அவ்வளவு, அதுக்கப்புறம் கிடையாது. பிரம்மராட்சஸ் சாப்பிட போறது. கதறி அழறான், பிரபோ சரி நான் தான் உள்ள வர முடியல, நீ வரலாமே, ரெண்டும் இல்லைன்னா துவஜஸ்தம்பத்தையா கொஞ்சம் விலக சொல்லாமோ, கொடி கம்பத்தை கொஞ்சம் விலக சொன்னா, இங்கே நான் குனிஞ்சு எட்டி பார்ப்பேன், நீ அங்கேயிருந்து குனிஞ்சு வாடா அப்படின்னு கை காட்டினா கூட போதும், வேற ஒன்றும் வேண்டாம். நீ அங்கேயிருந்து குனிஞ்சு கையை அப்படி காட்டினா போதும், நான் அங்கேயிருந்து சேவிச்சு உன்னை பார்த்துட்டா போதும்,
ஒரே ஒரு ஆசை, உன் தரிசனை பார்த்துட்டு போன ஆசைப்படுறேன். எவ்வளவு நாள் வாழ்க்கையில் ஒன்றும் சம்பாதிக்கல, இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருப்தியோட போறேனே, சுந்தர பரிபூரண நன்னா பரிபூர்ணமா பார்த்துட்டேன்னு ஒரு திருப்தி. இதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. பெரிய இந்திர பதவி கேட்கலப்பா. பிரம்மராட்சசனை காப்பாத்துன்னு நான் சொல்ல, ரொம்ப அழகு. பிரம்மராட்சசனை காப்பாத்து, இந்திர பதவி வேணும், ஒன்றும் வேண்டாம்னா ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரே ஒரு தடவை உன் தரிசனம், உன் ரூபத்தை பூரணமா பார்த்துட்டு போயிடுறேன். கடைசியா பார்த்தது சுந்தர பரிபூரண நம்பியா இருக்கட்டும். அப்பா பெருமாள் எப்படி இருந்தான்னு ஹிருதயத்தில் நிறைஞ்சு கிடக்கட்டும். ஒன்றும் வேண்டாம். மனைவியை பத்தியோ, குழந்தைய பத்தியோ, பந்துக்களை பத்தியோ, குலத்தை பத்தியோ எதை பத்தியும் பேச்சே இல்லை. ஒரே ஒரு தடவை ஒரு காட்சி, இந்த ஏழைக்கு ஒரே ஒரு காட்சி கொடுத்துனேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கல. அதுக்கப்புறம் எவ்வளவு வேணா கொடூரமான விஷயம் நடக்கட்டும். பிரபோ, ஹே சுந்தர பரிபூர்ண நம்பி, வரப்பிரசாதியாச்சே, கிருபாசாகரனாச்சே, ஏழைக்கும் ஒரு காட்சி கூடம்பா. ஒரே 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 ஒரு தடவை. இந்த குழந்தைகள்லாம் சமயத்துல அம்மா பிஸ்கெட் சாக்லேட்லாம் கொடுத்தாம்மா, ஒன்னே ஒன்று. டேய் நிறைய சாப்பிட, ஒரே ஒன்று ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒன்னே ஒன்று ஒன்று, எப்படி கை வச்சு இப்படியே அலையும். அந்த ஒன்றை சம்பாதிக்கிறதுக்கும் விடாது. அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ஹே பரிபூர்ண நம்பி, ஒரே ஒரு தடவை, அந்த ஒரு தடவை, ஒரு காட்சி, ஒரு காட்சிக்கு தான் இந்த பாடு. அதுக்கு தான் பகவான் எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாவது அந்த ஒரு காட்சி கேட்க மாட்டோமானது அவன் கதறான். நம்ம கதறவே இல்லை, அதான் கஷ்டமே. கல்லு கல்லாத்தான் இருந்து தொலைறோம். பகவானத்தை கல்லாத்தான் இருக்கும், உருக மாட்டேங்கிறோம். யாராவது திட்டி ஆசனம் 1.5 மணி நேரம் அழுவோம். தூங்குற சமயத்துல கரண்ட் போயிடுது, ஐயோ நாளைக்கு அதான் 4 மணிக்கு எழுக்கணும், கரண்ட் போயிடுதேன்னு அழுவோம். கொசு கடிச்சா அழுவோம். இதுக்குதான் அழுறது விவஸ்தையே கிடையாது. ஆனா தெய்வத்துக்காக ஒரு காட்சி இன்னும் பார்க்கலையே. பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். ஒரு நாள் அழுதுருக்கோமா, அப்பாடா இன்னைக்கு பகல் பொழுது போயிடுது, நாளைக்கு திங்கக்கிழமை அச்சோ அப்படி அழுவோம். அந்த அழுக வருது. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை போயிடுது, இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தெய்வத்தை பார்க்கலையே. எத்தனையோ நாள் எத்தனையோ விஷயத்துக்காக லீவு போட்டிருக்கோம். எத்தனையோ விஷயத்துக்காக தெய்வத்தை பார்க்கறதுக்காக ஒரு நாள் கூட இன்னி வரைக்கும் லீவு போட்டது இல்லையே. தெய்வத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் ஒரு நாள் லீவு போட்டிருக்கேன்னு சொல்ல வரமாட்டேங்கிறது. தெய்வத்துக்காக ஒரு அழுக வரமாட்டேங்கிறது. ஆனா நம்பாடு வளரான். எனக்கு ஒரு காட்சி கூட, எனக்கு தகுதி இல்லை தெரியும், ஆனாலும் வேற வழி இல்லைப்பா. இந்த துக்கத்தோட நான் போனா சரிபட்டு வராது. ஒரே ஒரு காட்சி, நீ பெருசா காட்ட வேண்டாம், கொஞ்சோண்டு ஒரு க்ஷணம் போதுமே. நாரத மகிழ்ச்சி காட்டினீங்க, ஒரு க்ஷணம், ஒரு காட்சி. அப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி வானத்துல மழை காலத்துல ஒரு மின்னல் வருமே, சொடுக்கு போற நேரத்தை போயிடுமோனோ அந்த மாதிரி ஒரே ஒரு காட்சி. பிரபோ தந்துடேன். ஹே சுந்தர பரிபூர்ண நம்பி, வேற வழி இல்லை, கதி இல்லை, காப்பாத்துன்னு கையை கூப்பின்னு கதறி எழுதான். பெருமாள் பார்த்தார், இப்படி ஒரு பக்தன் கிடைக்க மாட்டான். ஏ கொடிக்கம்பம் விலகு, பயல நான் ஒழுங்கா பார்க்க முடியலன்னு கொடிக்கம்பத்தை விலக சொல்ல பெருமாள் குனிஞ்சு பார்க்க, இவன் இங்கேருந்து பார்க்க பார்த்துட்டேன் போதும், கையை கூப்பின்னா சரணாகதி பண்ணா சந்தோஷம், கிளம்புறேன். பிரபு இவன் பார்த்தான், பிரபு இவனை பார்த்தார், கிளம்பியாச்சு. அந்த ஒரு க்ஷணம், அந்த ஒரு காட்சி போதும். ஜென்மாவுக்கு, கோடி கோடி ஜென்மாவுக்கு அது போதும். ஆச்சரியமா அந்த காட்சியை பார்த்தா சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். ஆடி பாடி குதிச்சுட்டு பைத்தியம் மாதிரி வந்துட்டு இருக்கான். சத்தியம், பெருமாளை உள்ளபடி பார்த்தா பைத்தியம் தான். அந்த அழகு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுவோம். நம்மளா சிரிப்போம், நம்மளா அழுவோம், நம்மளா பேசுவோம், நம்மளா கண்ணை முடிப்போம், நம்மளா கண்ணை திறப்போம், நம்மளா யாரை பார்த்தாலும் ஈன்னு இழிச்சுட்டு போவோம். அது ஒரு சுகானுபவம், வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. அந்த பைத்தியம் முத்தன தன்மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணான் ஏவ காயந்தியோன ஆத்மாகாராணி சஸ்மருகோனு கோபிகளுடைய ஸ்திதி. அந்த மாதிரி ஆடிண்டு பாடிண்டு குதிச்சுண்டு அந்த காட்டுக்குள்ள நுழைய போறான். ஒரு பிராமணர் வந்தா, அடே பயல நில்லு, எங்க போற? நானா அந்த காட்டுக்குள்ள போறேன். அடே பயல, இந்த காட்டுக்குள்ள பிரம்மராட்சஸ் இருக்குடா, இந்த பக்கம் போகாத, உன்னை சாப்பிட்டு வேற வழியா போ. அவன் சிரிச்சான், பிரம்மராட்சனை மீட் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்கு. அட பயல ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவர்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால பெருமாளை பார்த்தேன், சந்தோஷமா இருக்கேன், அதனால போறேன். போட பயல, ஆபத்து காலத்தை போய் சொல்லலாம், தப்பே கிடையாது. பெருமாளை பார்த்தீங்கன்னா சந்தோஷோட வீடு போய் சேரு. எடு பெருமாள் கோயில் வாசல்லையே படுத்துக்கோ, நாளை காத்தால போ, இப்பெல்லாம் போகாத. அவன் சொன்னா, மாட்டேன், நான் நிச்சயமா போய் பிரம்மராட்சத்துக்கு என் சரீரத்தை கொடுத்தேன். ஏண்டா இத்தனை நாள் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட சுந்தர பரிபூர்ண நம்பி என்ன பார்க்கல. இன்னைக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்ச முகூர்த்தம், பிரபு எனக்கு காட்சி கொடுக்குறேன். நல்ல வேலை, எனக்கு இன்னைக்குதான் நல்ல கதி. ஒரு பிரம்மராட்சசனால எனக்கு பகவத் தரிசனம். என்ன அற்புதமான மனசு பார்த்துக்கோங்க. இந்த பிரம்மராட்சசன் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லலைன்னா நானும் வருவேன், நானும் பாடிருப்பேன், நானும் போயிருப்பேன், அவ்வளவுதான். எங்க ஆத்துக்காரர் நித்தியம் சுதந்திர பரிமணி நம்பிய பார்க்க போறான்னு மனைவி சொல்லுவா, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு தெய்வத்தை பிரத்யட்சத்துல பார்த்துட்டேன்.
இத்தனைக்கும் காரணம் ஒரு பிரம்மராட்சஸ். அதனால சரீரம் போனா தப்பு இல்லை, தெய்வத்தை பார்த்துட்டேன். உடனே பிராமணர் சிரிச்சார். இத்தனை விசுவாசமா அப்படின்னா ஆமாம்னா சொல்லி முடிக்கல. பிரத்யக்ஷமா சுந்தர பரிபூர்ண நம்பியான்னு நின்று இருந்தார். உள்ளேந்து எட்டி பார்த்தது பெருமாளுக்கு திருப்தி ஆகலையா, அதனால ஒரு பிராமண வேஷம் போட்டு வந்து இவனிடத்துல சொல்லி அப்பொழுது இவன் சத்தியத்தை விடலையா. உடனே பெருமாள் ஸ்வயம் பிரத்யக்ஷமா பக்கத்துல காட்சி கொடுத்தார். கையை கூப்பிட்டு நான் கதறி எழுதான். இது போதுமே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எதுக்குமே இறங்காத தெய்வம் இறங்கி வந்து என் முன்னாடி நிக்கிறது. அச்சோ, நடந்த கால்கள் நொந்துடுத்தோ, இந்த கால் சிவக்குமே, கிளம்பு கிளம்பு, போதும், இதுக்கு மேல நிக்காது. எல்லாரும் தெய்வம் வந்தா பிடிச்சி வச்சுப்பானா, சரி கிளம்பு கிளம்பு, இவ்வளவு நேரம் நிக்காத, போ கோவிலுக்கு போய் அழகா நிம்மதியா ரெஸ்ட் எடு, விசிராந்தியாரு. ஏற்கனவே ராத்திரி நான் உன்னை தூங்க விடல, நீ போய் நிம்மதியாரு, நான் பிரம்மராட்சத்துக்கு போறேன், பார்க்கலாம், என்ன ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். பெருமாளை கூட வான்னு கூட கூப்பிடல, பார்த்துட்டேன், இது போதும்டா, இதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம். நான் ஒன்ன பார்த்துட்டேன், கண் முழுக்க மனசு முழுக்க அப்படியே சரீரம் முழுக்க இப்ப நீ தான் இருக்க, வேற ஒண்ணும் இல்லை, சரீரத்தை விடுறேன்னு கிளம்பியாச்சு. அழகா உள்ள போனா பிரம்மராட்சஸ் பார்த்து அதிசயத்துல அசந்து போயிடுது. வந்துட்டியா? அவன் கையை கூப்பிண்டே வரான். உன் கிருப்பை, நீ தெய்வத்தை பார்த்த. பிரம்மராட்சஸ் சிரிச்சது. முதல்ல பிரம்மராட்சஸ் மரியாதை கொடுத்தவனே நீ தான். உலகத்தை யாரும் மரியாதையே கொடுத்ததில்லை. ஏன் இவ்வளவு மரியாதை? தெய்வத்தை பார்த்த. அப்படியா? ஆமா, எல்லாம் உன் கிருப்பை. நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பிடிச்சிருக்கலாம். நான் அழகா தெய்வத்தை அப்பயே பார்த்துட்டேன். 10 வருஷம் வீணா போய் எடுத்துட்டான். உடனே பிரம்மராட்சஸ் பார்த்தது. இவன் சொன்னா சாப்பிடலாம், சந்தோஷமா சரீரத்தை தரேன், கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, பயம் இல்லை, கை வலிக்குமே, கால் வலிக்குமே, கண்ணு வலிக்குமே, ஒரு பயம் இல்லை, நிம்மதியா சரீரத்தை கொடுக்குறேன், எடுத்துக்கோ, நான் தெய்வத்தை பார்த்துட்டேன், ஆத்மா பிரசன்னமாயிடுது, எடுத்துக்கோன்னுட்டான். உடனே பிரம்மராட்சஸ் அவனை சாப்பிடணும்னு நினைக்கிறது என்னமோ தெரியல, பசியே இல்லை. எத்தனை சாப்பிட்டாலும் அடங்காத பசி, எவ்வளவு ஜலம் குடிச்சாலும் அடங்காத தாகம் இன்னைக்கு இவனை பார்த்த உடனே தீர்ந்து போயிடுது. இவனுக்கு ஆச்சரியமா போயிடுது. பிரம்மராட்சஸ், எனக்கு பசியே இல்லையே, உன்னை சாப்பிடணும்னு எனக்கு தோணலையே. அவன் சொன்னான், ஐயோ நீ சாப்பிட்டுடு, நான் தெய்வத்தை நன்னா பார்த்துட்டேன், எனக்கு பாபம் வேண்டாம், சாப்பிடு சாப்பிடு கெஞ்சனா. அது பிரம்மராட்சஸ் சொல்றது, எனக்கு பசிக்கல, வேண்டாம், இல்ல நீ சாப்பிடு. கடைசியில பிரம்மராட்சஸ் புரிஞ்சு போயிடுச்சு. இவன் கேட்டான், என்னாச்சு? பூர்வ ஜென்மத்துல யாகம் எல்லாம் ஒழுங்கா பண்ணல, அதனால இந்த வம்புல மாட்டின்னு இருக்கேன். என்னமோ தெரியல, முதல் தடவையா உன்னை பார்த்தேன், பசி அடங்கி போயிடுது, தாகம் அடங்கி போயிருக்கு, இந்த ஒரு நாளே சந்தோஷமா இருக்கு, போதுமே, இந்த பிரம்மராட்சஸ் ஜென்மாவில் நான் படாத பாடுபடுறேன், எனக்கு எப்படியாவது ஒரு பிரயோஜனம் கூட. நீ இவ்வளவு நாள் பகவானை போய் பார்த்து பாடிட்டு வந்திருக்கிய, தபஸ் பண்ணிருக்கேன், ஒரு நாள் பிரயோஜனம் தாங்க. அது தரமாட்டேன், நீ சரீரத்தை வேணா எடுத்துக்கோ, அந்த புண்ணியம் எல்லாம் தரமாட்டேன். சரி, இந்த ஒரு ராத்திரி புண்ணியமாக தாயும் தரமாட்டேன். சரி, நீ பெருமாளை பத்தி ஏதோ பாடினீ, ஏதாவது ஒரு பாட்டுடைய புண்ணியமாக தரமாட்டியா? அப்ப அவன் சொல்றான், சரி இவ்வளவு தூரம் கெஞ்சுறேன், இன்னைக்கு கைசிகம்ன்ற ஒரு பண், அது ஒரு தாளம். சில இடங்கள்ல சில பெரியவா சொல்லும் பொழுது கைசிகம்ன்ற பண் வந்து ஆனந்த பைரவி ராகம்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. அதனால அந்த புண்ணியத்தை தரேன்னு அது தந்த உடனே பிரம்மராட்சஸ் ஜென்மம் அதுக்கு நீங்கி போயிடுது. பிரம்மராட்சத்துக்கு பசியும் தாகவும் எப்பொழுதும் உண்டு. வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற வாளுக்கு அவசரத்துக்கு தீர்த்தம் கேட்டா பக்கத்து வீட்டுல போய் நான் வெளில அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்ற கூட்டம். சாதாரண மனுஷாளுக்கே தாகத்தை தீர்க்காத ஒரு கூட்டத்தின் நடுவில் பிரம்மராட்சஸுடைய பசி தாகத்தையே ஒருத்தன் தீர்த்துட்டான். உடனே பிரம்மராட்சஸ் பரமசந்தோஷம், நம்பாடுவானுக்கும் பரமசந்தோஷம், பகவத் கிருப்பை நினைச்சு உருகினான், ஆனந்தத்துல தளச்சான். தெய்வம் அவனோட சாநித்தியத்தோட இருந்தது, அப்படியே அனுபவிச்சுட்டே இருந்தான். அப்படி இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. ஒரு பிரம்மராட்சசனுடைய பசி தாகம், இழைப்பு விடாய்னா பசி தாகம், அத ஒரு நம்பாடுவான் தீர்த்துட்டானே. நான் என்ன பண்ண? ஒண்ணு வேண்டாம், திருக்கோளூர் வரவாளுக்கு தாகமா இருக்கு, எங்க ஜலம்னா ஒண்ணு வேண்டாம், தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு ஓடி போய் ஒரு உடஞ்ச மண்பானையில ஜலம் கொண்டு வந்து கொடுத்தா கூட சுகமா வாழ்ந்திருக்கலாம். அது கூட வழி இல்லையே. சரி, வைத்தமானது பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தமாக கொண்டு வரலாம். சரி, திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வரலன்னா கூட அந்த அற்புதமான அந்த பாத்திரத்தை அலம்புற ஒரு கைங்கரியம் பண்ணினா கூட பரவாயில்லையே. இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. அந்த நம்பாடுவான் மாறி இழைப்பு விடாய் தீர்த்தேன். அது கைசிக புராணம்னு சொல்லுவார். வராக புராணத்துல ஒரு சின்ன பகுதி இது கைசிக புராணம்னு. இந்த கைசிக புராணம் பராசர பட்டருக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு வாட்டியும் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு பராசர பட்டர் இந்த புராணம் வாசிப்பார். இன்னி வரைக்கும் வாசிக்கிறார் ஸ்ரீரங்கத்துல. இந்த புராணத்தை அவ்வளவு அழகா உபன்யாசம் பண்ணுவார். பராசர ரொம்ப விஸ்தாரமா சொல்லுவார்.
அதை கேட்டு நம்பெருமாள் சந்தோஷப்பட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவருக்கு மோட்சமே கொடுத்தார் 28 வயசுல. அப்படி ஒரு புராணம் இது. அற்புதமான ஒரு புராணம், கைசிக புராணம். குருவாயூர் ஏகாதசியும் கைசிக ஏகாதசியும் ஒரே நாள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே நாள்ல தான் வரும். அந்த மாதிரி இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே அப்படின்னு இந்த பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரை பார்த்து கேட்டுட்டார். சுவாமி ராமானுஜரும் திருக்குறுங்குடியுமே ரொம்ப நெருங்கினவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் திருக்குறுங்குடி போனார். பெருமாளை பார்த்து அசந்து போயிட்டார். மெய்சிலிருத்து போய் நின்று இருந்தார். பகவான் பார்த்தா சுவாமி ராமானுஜர் பின்னாடி பெரிய கூட்டம் பெருமாளை சேவிக்க. எல்லாரும் ராமானுஜரை விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருக்கார். பெருமாள், ஹே ராமானுஜரோட ரகசியம் பேசணும். உடனே என்ன பிரபுவன ரகசியம், எல்லாரும் வெளில போங்கன்னு பெருமாளும் சுவாமி ராமானுஜரும். உடனே திருக்குறுங்குடி பெருமாள் கேட்டார், ராமானுஜா, நானும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் எடுத்து பார்த்தேன்டா, பெருசா கூட்டம் ஒன்றும் சேர்க்க முடியல, பெரிய கஷ்டம். கூட்டத்தை சேர்க்கிற மாதிரி பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. எங்கேயாவது கொலைன்னா ஓடி ஒரு 50-100 பேர் டக்கு டக்குன்னு வந்து சேருவார். சத்சங்கம்னா நோட்டீஸ்லாம் அடிச்சு டிவிலெல்லாம் போட்டு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொன்னா கூட வரது கஷ்டமா இருக்கு. அது சத்சங்கத்துடைய பலம். அந்த மாதிரி இருக்கிறது கலியுகத்தை நீ எப்படா இவ்வளவு கூட்டத்தை சேர்த்த, நம்மளால ஆகலை, உனக்கு எப்படா முடிஞ்சது? இது வரைக்கும் சுவாமி ராமானுஜர் அடியே தாசானுதாசன் கையை கூப்பிட்டு இருந்தார். இந்த கேள்வி கடன் நிமிந்து நின்றாராம், கையை அப்படி வச்சுட்டார் திரிதண்டத்தை. உடனே பெருமாளை பார்த்து சொன்னார், கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவோம் பெருமாளுக்கு. உடனே சுந்தர பரிபூர்ண நம்பி பார்த்தார், வாஸ்தவம் தான். உடனே ஒரு ரத்னமயமான சிம்ஹாசனத்தை போட்டு தேவரில் எழுந்திருக்கணும், அது அழகா எழுந்து அருளணும், அடியேன் அப்படின்னு கை கட்டி வாய் பொத்தி ரகசியத்தை சொல்லுங்க. சுந்தர பரிபூரண நம்பி சுவாமி ராமானுஜரை தன் குருவா ஏத்துண்டு சிம்ஹாசனம் போட்டு அடியேனுக்கு உபதேசம் பண்ணுங்கோ, ரகசியத்தை சொல்லுங்கோ. இன்னைக்கும் இருக்கு திருக்குறுங்குடி நம்பி சன்னதியில சுவாமி ராமானுஜருக்கு பெருமாள் கொடுத்த சிம்ஹாசனம் இன்னைக்கும் இருக்கு. பெருமாள் சன்னதியில இன்னைக்கும் இருக்கு. அடுத்த வாட்டி போனா பாருங்க, எத்தனை பேர் பார்த்திருப்பேன். அவ ஏதோ சொல்லுவா, நம்ம கவனிக்காம வந்துடும், அதுக்காக இவ்வளவு சொல்றேன். உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தாரம், அழகா அந்த ஆசனத்தை தொட்டு கண்ணில் ஊத்தின்றார். அதுல தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி இருக்கிறதா பாவிச்சுட்டார். பெருமாள் கை கட்டி வாய் பொத்தி அடியேன் சிஷ்யன்னு சொல்லி தலையை குனிஞ்சு நிற்கிறார். பெருமாள் காதுல சுவாமி ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா அஷ்டாட்சர மந்திரத்தை தெய்வத்துக்கு உபதேசம் பண்ணிட்டார். இதுதான் கூட்டம் சேர்த்ததுக்கு காரணம். பகவானுடைய நாமஜபம் இதையே சொல்லிடுவான், உனக்கும் கூட்டம் சேரணுட்டானா. பெருமாளுக்கே கூட்டம் சேரணும், அவர் நாமத்தை அவரே ஜபிக்கணுமா. பகவானுக்கு ரொம்ப நாளா ஒரு குறை இருந்துதான். பத்ரிகாசிரமத்தில் இவன் நாராயணனா இருந்து நரனுக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்றது எப்படின்னு தெரியும், உபதேசம் வாங்கிக்கிறது என்ன ருச்சின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். தகுந்த சதாச்சாரம் கிடைக்கல. கலியுகம் வரைக்கும் சாந்திபனி இல்லையா, கர்க மகரிஷி இல்லையா, வசிஷ்டர் இல்லையா, விஸ்வாமித்திரர் இல்லையா, நம்மாழ்வார் இல்ல, சுவாமி ஆளவந்தார் இல்ல, இத்தனை பேரும் ஒரு தள்ளு தள்ளின தெய்வம் சுவாமி ராமானுஜரை பார்த்தா இவர் தான் நமக்கு சதாச்சாரியம். அதனால ராமானுஜர சத்குருவா ஏத்துண்டு நம்பி உபதேசம் கேட்க எம்பெருமானாரும் ஆச்சரியமா உபதேசம் பண்ணார். பெருமாளும் அடியேன் தாசானுதாசன், அடியேன் ராமானுஜதாசன் பேர் வாங்கிவிட்டான். வைஷ்ணவ நம்பின்னு பேர் உண்டு பெருமாளுக்கு. அத்தனை சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜரும் இந்த சுந்தர பரிபூர்ண நம்பியும். அதுலயும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் ராமானுஜர் கொண்டு வந்து திருப்பரிவட்ட பாடலை விட்டுட்டு போயிட்டார். அப்ப சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யனாகிய வடுக நம்பி வேஷம் போட்டு திருக்குறுங்குடி நம்பியே சுவாமி ராமானுஜருக்கு வஸ்திரத்தை தோச்சி போட்டிருக்கான். இன்னைக்கும் திருப்பரிவட்ட பாறை இருக்கு. அந்த இடத்துல ராமானுஜருக்கு அழகா திருமண்ணெல்லாம் இட்டு விட சுவாமி ராமானுஜர் மீந்து போன திருமண்ணை எடுத்து தன் வடுக நம்பி நினைச்சு அவனுக்கு இட்டு விட கோவிலுக்குள்ள போகும்பொழுது வடுக நம்பி தோவரன் உள்ள எங்கேயோ போனார். பார்த்தா உள்ள போய் பார்த்தா பெருமாளுக்கு 2 திருமண். என்னடா அது 2 திருமண் இருக்கேன்னு பார்த்தா ஒன்னு ஏற்கனவே இட்டது, இப்ப 2வது இட்டது. அப்பதான் தெரிஞ்சுதான், ஓ திருக்குறுங்குடி சந்திர பரிபூர்ண நம்பிய நம்முடைய சிஷ்யன் வடுக நம்பி வேஷம் போட்டுன்னு வந்தார்னு தெரிஞ்சு போயிடுது. அப்படி ஒரு சுவாமி ராமானுஜத்தை இவள் திருக்குறுங்குடி பெருமாள் வைபவத்தை சொல்ற. என்ன தைரியம்! இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. மயங்கி கேட்டார் சுவாமி ராமானுஜர். உடனே அடுத்த வாக்கியம் சொல்லியாச்சு. இப்ப ஆச்சாரியனா நிக்கிறார். திருக்குறுங்குடி நம்பிய சொன்ன ஆச்சாரியனா நிக்கிறார், ஸ்வயம் ராமானுஜனா நிக்கிறார். இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போல, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. முதலாழ்வார்கள் பாலேய் தமிழர்கள்னு சொல்லுவார்.
தெய்வத்தமிழ் இன்னைக்கு சொல்றமே காரணமே முதல் ஆழ்வார்கள் தான். துவாபர யுகத்து கடைசியிலே அவதாரம் பண்ணியாச்சு. ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதயம் அடுத்தடுத்த நாள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்துல திருவெக்காண்ட திவ்ய தேசத்துல அந்த குளத்துல அவதாரம் பண்ணார். பூதத்தாழ்வார் இன்னைக்கு மகாபலிபுரம்னு சொல்லும்படியான திருக்கடல் மல்லை ஸ்தலசைன பெருமாள் திவ்ய தேசத்துல அவதாரம் பண்ணார். பேயாழ்வார் இன்னைக்கு மயிலைன்னு சொல்ற மயிலாப்பூர்னு சொல்றமே, அன்னைக்கு அந்த காலத்துல மயிலையும் திருவல்லிக்கேணியும் சேர்ந்த ஒரு பகுதி தான். மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேன்னு தான் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் கூட. அந்த திருமயிலையில ஆதிகேசவ பெருமாள் கோவில் கணத்துல அவதாரம் பண்ணா 3 பேருமே அயோனிஜர்கள். அயோனிஜர்கள்னா கர்ப்பவாசம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். அவர் எந்த கர்ப்பத்திலேருந்து யாருடைய கர்ப்பத்திலேருந்து வரல, தெய்வ அனுகிரகத்தினால் அப்படியே பிறந்துட்டார். இப்படிதான் நடக்குமான தெய்வத்துக்கு அந்த பலம் உண்டு. அடுத்தடுத்த நாள் ஐப்பசி திருவோணம், ஐப்பசி அவிட்டம், ஐப்பசி சதயம். துவாபர யுகத்து கடைசியில கிருஷ்ணன் அப்படி கிளம்புற சமயம் இவ வந்தா. ஆச்சரியமா அவதாரம் பண்ணி ஆச்சு. ஜோர பகவத் பக்தி வந்து இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா. ஓடி திரியும் யோகிகள் அங்கங்க போவா, பகவத் தியானம் பண்ணும், அப்படி போயிட்டே இருப்பா. பகவான் பார்த்தா 3 பேரும் தனித்தனியா அனுபவிச்சுட்டு இருக்கா. 3 பேரும் சேர்ந்து அனுபவிக்க வைக்கணும். கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவா. இவா 3 பேரையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும். 3 பேரும் சேர்ந்து தன்னை அனுபவிக்கணும். அது ஒரு சுகம் தானே, அது ஒரு ஆனந்தம் தானே. தனியா உட்காந்து சாப்பிடுறது ஒரு சுகம். ஒரு 10-15 பேரோட உட்காந்து சேர்ந்து சிரிச்சுண்டு பேசிண்டு ஆனந்தமா சாப்பிடுறது ஒரு சுகம். அந்த மாதிரி தெய்வத்தை தனியா அனுபவிக்கிறது சுகம். யாரும் இல்லாம கோவில நம்ம மட்டும் நிக்க வச்சோம்னா நமக்கெல்லாம் பயம்தான் வரும். ஒரு 100 பேர் 150 பேர் நேத்தி புரட்டாசினிக்கிழமை என்ன கூட்டம். அந்த கூட்டத்தை பெருமாளை பகவத் சுகமா தானே இருக்கு. அந்த மாதிரி இந்த 3 பேரோட சேர்ந்து தெய்வம் அவர்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு பகவான் சங்கல்பம் பண்ணா திருக்கோவலூர். திருக்கோவிலூர் வேற, திருக்கோவலூர் வேற, சரியா தெரிஞ்சுக்கோங்க. திருக்கோவலூருக்கு அழக ஆயன் உலகளந்த பெருமாள் திரிவிக்ரமன். அந்த திருக்கோவலூர் ஆயன பாக கோவலனுடைய ஊர், அதனால கோவலூர்னு பேரு. கோபாலன் தமிழ்ல கோவலன், கோவலன் கோவலூர், திருக்கோவலூர். அந்த இடத்துக்கு முதல்ல பொய்கையாளர் வந்தார். பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் பூஜை முடிஞ்சுட்டு கதவை அடைச்சுட்டா. அடடா, பெருமாளை பார்க்க வந்தோமே, பார்க்க முடியலையே. சரி பரவாயில்ல, இருந்து தங்கி நாளை காத்தால பார்த்துட்டு போவோம். அப்பான்னு பார்த்து என்னமோ மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து மழை கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி மழையில் நினைய வேண்டாம், எங்கேயாவது தங்கலான்னு பார்த்தார். ஓரத்தில் ஒரு ரிஷியுடைய குடிசை தெரிஞ்சது. உடனே அங்கே போனார், விஷயத்தை சொன்னார். ஒரு ராப்பொழுது இங்கே படுத்துக்கலாமா, எனக்கு இடம் தருவேளா, காத்தால எழுந்து பெருமாளை சேவிச்சுட்டு போயிடுவேன். உடனே அந்த ரிஷி சிரிச்சார். ஒருவர் படுக்கலாம், இருங்கோ, ஒருவர் படுத்துக்கலாம். இடைக்கழின்னா அந்த உள்ள போகிற வழி, சில இடங்கள்ல திண்ணை அப்படியும் காண கிடைக்கணும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஒருவர் படுக்கலாம், அதுக்கு என்ன கஷ்டம், நீங்க படுத்துக்கோங்களேன். அந்த ரிஷி உள்ள போயாச்சு, படுத்துட்டாச்சு. இவர் இடைக்கையில படுத்துட்டாச்சு. பின்னாடியே பூதத்தாழ்வார் வந்தார். அவரும் பார்த்து, அடடா கோவில் நட அடைச்சுட்டாளே, என்னானாலும் சரி பெருமாளை ராத்திரி காத்திருந்தாலும் நாளை காத்தால பார்த்துட்டு போகணும். பார்த்தா அப்பயும் நல்லா இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, மழை பெய்யற மாதிரி. சரி எங்கேயாவது ஒரு ராத்திரி தங்கிட்டு போகலாம். எங்க தங்கலாம்? அவருக்கும் இதே ரிஷியுடைய ஆசிரமம் தான் கண்ணுக்கு தெரியுது. அத்தனை பெரிய திருக்கோளூர்ல வேற வீடே கிடையாதா, இந்த ரிஷி ஆசிரமம் அவருக்கு தெரிஞ்சது. உடனே வந்தார். அந்த ரிஷி உள்ள படுத்துட்டு இருக்கார். வெளில இருந்து குரல் கொடுக்கிறார், இந்த மாதிரி பெருமாளை பார்க்க வந்தேன், கோவில் நட அடைச்சாச்சு, ஒரு ராப்பொழுது இங்க தங்கலாமோ. உடனே ரிஷி அங்கேருந்து சொன்னார், ஒருவர் படுக்கிறது அங்க இடம் இருக்காது, ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். அவர் சொன்னார்னா இருவர் இருக்கலாம், 2 பேர் உட்காந்துக்கலாம், அவரை கேளுங்கன்னுட்டார். இவர் சொல்லி முடிக்கல, இவர் அழகா பேசிட்டு இருந்தார். உடனே பொய்கையாளர் எழுந்து உட்காந்துட்டார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், வாங்க உட்காருங்க. ஒருவர் படுக்கிற இடத்துல 2 பேர் உட்காரலாமே, அதனால வாங்க உட்காருங்க. 2 பேரும் அழகா உட்காந்துனா 2 பேருக்கு பரம சந்தோஷம். தாசோகம் கோசரேந்திர ஸ்ரீய, நான் கிருஷ்ணதாசன், நான் ராமதாசன், 2 பேர் பரஸ்பரம் பேசிட்டார். அதுக்குள்ள 3வது பேயாழ்வார் வந்துட்டார். அவருக்கு அதே தான். அவரும் பார்த்தார், இடி மின்னல் மழை லேசா தூர ஆரம்பிக்கிறது. அடடா என்ன பண்ணலாம், அவரு ரிஷியுடைய இடத்த பார்த்தார். அவரும் வந்தார். ஒரு ராத்திரி தங்கலாமா? உடனே ரிஷி சிரிச்சார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், ஆனா 3 பேர் நிக்க முடியும். வெளில 2 பேர் உட்கார்ந்து அவளை கேட்டுக்கோங்க. இவர் சொல்லி முடிக்கல, 2 பேர் எழுந்துட்டா. 2 பேர் சிரிச்சுன்னே சொன்னா, ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்கார்ந்து இருக்கலாம், மூவர் நிற்கலாம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், வாங்கோ. அழகா 3 பேர் நிக்கிறா. அவரும் சொன்னார், நானும் பகவத் பக்தன். 3 பேருக்கு பரம சந்தோஷம். இருட்டு
இடைக்கழி நல்ல இருட்டு, பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெளிச்சத்துல ஒருத்தர் பார்த்துக்கிறான். ஆனா என்னவோ தெரியல, 3 பேருக்கும் பக்தர்கள்னு தெரிஞ்சு போயிடுது. ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். இவா 3 பேரும் தேமே நின்றா, இன்னொருத்தன் கொழுக்கு முழுக்கு ஒருத்தன் வந்தான் கணங்கரேல் வந்து ஒரு இடி இடிச்சு சிரிக்கி நிற்கிறான். உங்க 3 பேர் தான் நிற்க முடியும், இல்லை 4ஆவதா ஒண்ணு. 3 பேர் தேமேன்னு ஒல்லியா இழைச்சு போய் கிடக்கிறான், 4ஆவது கொழுக்கு முழுக்குன்னு வந்து இடிச்சுட்டு மற்றவாலாம் இருக்கலாமா, இடம் கிடைக்குமா, ஒரு மரியாதையோட எல்லாம் கேட்டுட்டு வந்தா இது ஒன்றும் கேட்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு வந்தா இடிச்சுட்டு நிற்கிறான். இடிச்சு நின்று இப்படி வேற திரும்புறான். திரும்புற சமயத்தில் ஒவ்வொருத்தர் மேல வேற இடிக்கிறான். இவன் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வேற இருக்கான். இவன் பார்த்தா இது யாராது, வெக்கமே இல்லாம இப்படி கேட்காம கொள்ளாம வந்து இடிச்சு இடிச்சு நிற்கிறான். கொஞ்சம் கூட தெரிய வேண்டாமா, ஒரு இங்கீதம் இல்லையே. இப்படி இவன் நினைக்கும் பொழுது அவன் சிரிக்கிறான். இவ்வளவு தூரம் பண்ணிட்டு நம்ம இப்படி நினைக்கும் போது கூட ஒருத்தன் சிரிக்கிறான். இவன் யாரு முதல்ல பார்க்கணும். முழிச்சு பார்க்கறான். ரொம்ப இருட்டு வேற. இப்பன்னு பார்த்து மின்னல் வெளிச்சம் கூட இல்லை. முன்னாடியா மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் வந்தது. அதுல ஒருத்தர் பார்த்து 4ஆவது ஒண்ணு வந்திருக்குன்னு தெரியுது. சிரிக்கும் போது ஏதோ வெள்ளையா பல்லுல தெரியுது, அவ்வளவுதான். கண்ணு ஏதோ கொஞ்சம் சிவப்பா இருக்கு. கண்ணகரேல் ஒரு வஸ்து நல்லா குண்டா இருக்கான்னு தெரியுது. ஆனா என்னவா இருக்கான், எதுவா இருக்கான், எப்படி இருக்கான், இன்ன வண்ணம்னு சொல்ல முடியல. பொன்னின் வண்ணம், மணியின் வண்ணம், முத்தின் வண்ணம், என்ன வண்ணம்னு தெரியல. இவன் யாருன்னு பார்க்கணுமே, இருட்டு வேற. இப்ப ரிஷி எழுப்பி வெளிச்சம் வழக்கு வேற கேட்க முடியாது. உடனே இவர் பார்த்தார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக. ஆச்சரியமா விளக்கு ஏற்றினார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக. செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று விளக்கு ஏத்திட்டாராம். இந்த சமயத்தில் என்ன விளக்கு ஏற்ற முடியும் பார்த்தார். உலகத்தையே அகல் விளக்கா வச்சுட்டார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக. இந்த உலகத்துல நிறைய ஜலம் இருக்கே, கடல் ஜலம் இருக்கே, அந்த கடல் ஜலத்தையே நெய்யா வாத்துட்டார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக. இத்தனை பெரிய அகல் விளக்குக்கு ஒரே ஒரு ஜோதி சூரியன். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக. அப்படி விளக்கேத்துறேன். செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. கையில சுடர் மிகுந்த ஒரு ஆழிய வச்சுருக்கான அந்த எம்பெருமான் திருவடிக்கு நான் ஒரு பாசுரம் சொல்றேன். ஏதோ ஒன்று இடிச்சு நிக்கிறது. இந்த சம்சார சாகரம்ன்ற இடராழி நீங்கிறதுக்காக விளக்கேத்துறேன். பிரபு அனுகிரகம் பண்ண ஒரு விளக்கேற்றினார். ஒரு விளக்கு வெளிச்சு இப்படி முடிச்சு பார்த்துட்டு இருக்கார். ஆஹா, இந்த வெளிச்சத்துல பொய்கையாழ்வாருடைய அனுபவம் பூதத்தாழ தெரிஞ்சு போயிடுது. இவர் என்னமோ விளக்கேற்றிட்டார், இவர் பார்த்துட்டார், நானும் பார்க்கிறேன். ஏன்னா அவாவா விளக்கேத்தனமே. உடனே இவர் பார்த்தார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி நாரணருக்கு ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞானத் தமிழ் புரிந்த நான். அன்பே தகழி. மையத்து கூட அளவு உண்டு, அன்புக்கு அளவே கிடையாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ந்தமை. எல்லை இல்லாதது அன்பு. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒண்ணு அன்பு. அனிர்வச்சனியம் பிரேமஸ்வரூபம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக. அழகா அற்புதமான இந்த சிந்தை இன்பம் உருகிறதே, அதையே இடுதிரியா போட்டாச்சு. நண்புருகி நாரணருக்கு ஞான சுடர் விளக்கேற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான். அகம்பாவத்துல சொல்லல, பக்தியில சொன்ன. பகவானுக்கு அன்பு விளக்கு ஏற்றினேன். 2 பேரும் விளக்கு ஏற்றினான். 3ஆவது ஒருத்தர் பார்த்தார். இந்த விளக்கு வெளிச்சத்தை யாருன்னு கண்டுபிடிச்சுட்டார். அவாடா ஜோரா இருக்கானே. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் சரிக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்றுன்னு பார்க்குற புத்திசாலி. 2 பேர் விளக்கு ஏற்ற அந்த விளக்கு வெளிச்சத்தை இவர் பார்த்துட்டார். பார்த்தா பய ஜம்னு செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோட சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக வக்ஷஸ்தலத்தில் தாயாரோட ஒரு காட்சி, திவ்யமான காட்சி. பெருமாளுக்கு அடுத்த நாள் காத்தால வரைக்கும் பொறுமை இல்லை. இவாளுக்கு பொறுமை இருந்தது. பிரபு பார்த்தான். கோவிலுக்குள்ள வந்து இவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் இவளை போய் பார்த்துட்டு வந்துடும். அவளுக்கு தான் கோவிலுக்குள்ள வர முடியாது, நமக்கு வர முடியுமே, போக முடியுமே. வெள்ள ஓடி வந்து இடிச்சுண்டு அந்த பக்தர்களை இடிக்கிறது அவனுக்கு ஒரு சுகமா. முண்டி அடிச்சுண்டு இடிச்சுண்டு பார்க்க, பிரபோ இடைக்கழில நாங்க படுக்கலாம், இருக்கலாம், நிற்கலாம், இந்த நீயும் வந்து நின்னியே. பகவான் பார்த்தான். என்னதான்
கஷ்டமா இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தைகளோட தூங்குறது தான் சுகம். அது 2-3 குழந்தைலாம் ஒன்று கையை போடும், ஒன்று காலை போடும், ஒன்று அப்போதான் முந்தானை பிடிச்சி இழுக்கும், ஒன்று அம்மா அம்மா அம்மான்னு நச்சுதான், ஆனாலும் சுகம்தான். அந்த மாதிரி உங்க 3 பேரோட நான் இருக்கிறது எனக்கு சுகம்னு பிரபு வர. அந்த மாதிரி இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல. முதலாழ்வார்கள் தன் இடத்தெல்லாம் விட்டுட்டு திருக்கோவிலருக்கு வந்தார்கள். அவ திண்ணையில நின்னா பகவான் இடிச்சுண்டு வந்து பார்த்தார். இங்க ஒண்ணும் இல்லை. அவளை மாதிரி பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, வினயம் இல்லை. நான் தண்டம் முசல் புழுக்க வரப்பில கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு இவள் பார்த்தாள். பாலே தமிழ். முதல் நூற்றந்தாதி, 2ஆம் நூற்றந்தாதி, 3ஆம் நூற்றாண்டு திவ்ய பிரபந்த ஆரம்பமே இந்த ஆழ்வார்கள் தான். திருக்கோளூர் திவ்ய பிரபந்தம் தந்ததுன்னு சொல்ற மாதிரி திருக்கோவலூரும் திவ்ய பிரபந்தம் தந்தது. திருக்கோவலூர் முதல் திவ்ய பிரபந்தம் கொடுத்தது, திருக்கோளூர் மறைஞ்சு போன திவ்ய பிரபந்தம் திரும்ப கொடுத்தது. திருக்கோவலூர் 3 பேரும் சேரலை வையம் தகலியா சொல்லலைன்னா திவ்ய பிரபந்தத்துக்கு அஸ்திவாரமே இல்லை. அதே மாதிரி திருக்கோவலூர்ல கண்ணினும் சிறுத்தாம்ப பராங்குசதாசன்ற ஒருத்தர் நாதமுனிகள்ன்ற மகாத்மாவுக்கு சொல்லலைன்னா எதுவுமே நமக்கு கிடைச்சது திவ்ய பிரபந்தமே கிடையாது. அதனால திருக்கோவலூருக்கும் திருக்கோளூருக்கும் ஒரு பந்தம் உண்டு. 2மே திவ்ய பிரபந்தங்களை லோகத்துக்கு கொடுத்த ஒரு உத்தமமான இடம், திவ்ய தேசம். அந்த மாதிரி இல்லையே நானு. இங்க இடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, உக்காரமான்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. நான் உண்டு, பெருமாள் உண்டு. அந்த பெருமாளை விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு போகாதடின்னு சொல்றேன். இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ஆச்சரியமா சொல்லிட்டு வரா. இடைப்படாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போல, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இருமன்னரை பெற்றுட்டார் வால்மீகன். ரத்னாகரன்ற கொல்லக்காரன் காட்டு வழியா போறவாள் எல்லாரும் வழிப்பறி கொள்ள பண்ணி அவர்களை கொலை பண்ணி தன் வயத்தையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்திண்டு வந்த ஒரு கொள்ளக்காரன். ஒரு சந்தர்ப்பத்துல யாரும் கிடைக்காம ஒரு ரிஷி கிடைக்க, அவரிடத்துல என்ன இருக்குன்னு தேடி பார்க்க, அவரிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு தெரிய அவர் சிரிச்சார். என்கிட்ட விலை மதிப்புடைய ஒரு வஸ்து இருக்கு, ஆனா கொள்ளையடிக்க ஒன்னால ஆகாது பயல, ஏன்னா நீ பாபின்னு. உடனே அவன் கேட்டான், பாவினா என்ன, பாவம்னா என்ன? உனக்கும் அடுத்தவாளுக்கும் மற்றவர்களுக்கும் எது கஷ்டம் தருதோ, தெய்வத்துக்கு எது பிடிக்காதோ அது பாவம். நான் என்ன பாவம் பண்றேன், இப்படி அடுத்தவாளெல்லாம் கஷ்டப்படுத்துறியே, அடுத்தவாளுடைய பொருள் அபகரிக்கிறியே, கை கால் நன்னா தானே இருக்கு பயல, ஒழுங்கா ஏதான தொழில் பண்ண வேண்டியது, மூட்டையாவது தூக்க வேண்டியது, அதை கூட வாய்ப்பில்லையோ, விறகு வெட்டியாவது பிழைக்கிறதா, நீ அடுத்தவாளை இம்சிக்கிறியே, அது பாவம் இல்லையோ? உடனே அவன் சிரிச்சான், நான் எனக்காகவா கொள்ளையடிக்கிறேன், என் குடும்பத்துக்காகத்தான். அப்படியா, சரி சரி, நீ கொள்ளையடிக்கிறத அவெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறா, அதே நீ அவளுக்கு எல்லாம் கொடுக்குறியா, உன்னுடைய பாவத்தை ஒரு பங்கு வாங்கி பாலா கேளுடா பயனை. இது வரைக்கும் தெளிவா இருந்தான். இந்த ரிஷி சொன்னது கேட்ட குழம்பிட்டான். இந்த குருவை பார்த்தா கொஞ்சம் குழப்பந்தான் ஆரம்பத்தில். உடனே அவன் பார்த்தான், கடகடன் ஓடினான். அதுக்கு என்ன, என் மனைவி வாங்கிப்பா, குழந்தை வாங்கிப்பா, அப்பா அம்மா வாங்கிப்பா, எனக்கு பாவமே இருக்காதுன்னு. ரிஷி சிரிச்சார், போய் கேளு, அப்பதான் உனக்கே தெரியும்டா பயல. கொஞ்ச தூரம் ஓடினான், திரும்ப வந்துட்டான். ரிஷி கேட்டார், ஏண்டா பயல ஓடி போயிட்டு வந்துட்ட, இவ்வளவு நாள் தெளிவா இருந்த, இப்ப குழப்பியாச்சு, சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயாச்சுன்னா என் குழப்பில்ல, பிரச்சனை ஆயிடும், நான் உங்களை கட்டி போட்டுட்டு போறேன்னு மரத்தோட மரமா கட்டி போட்டுட்டு போயிட்டான். போனான். அப்பா அம்மா மனைவி குழந்தை எல்லார்ட்டையும் கேட்டான். எல்லாரும் சிரிச்சா, உன் பாவத்தை நான் எனக்கு போ 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 போ. பார்த்தான், அடடா யாருமே பாவத்தை வாங்கி ஆள் இல்லையா. நொந்து போய் ஓடி வந்தா, ரிஷி காலில் விழுந்தா, எனக்கு வழி சொல்லுங்க, என் பாவத்தை வாங்கி ஆள் இல்லையா. ஏண்டா இல்லை, பகவன் நாம ஜபம் இருக்கு, ராமா சொல்லுடா. நாக்கு பிறண்டா தானே, பண்ண பாவம் நாக்கு பிறலாது. யாராவது ராமனை தூஷணம் பண்ணி பேசினா கூட ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கடி, ராமனை பத்தி பேசக்கூட வராது, நாக்கு பெறலாது. ராமான்ற வார்த்தைக்கு நாக்கு பெறலாது. அந்த மாதிரி ராமானு வரல. உடனே அவர் எதிர்க்க இருக்க மரத்தை காட்டி தினடாண்டார். மராமரம்னா இது ஜபின் அவர் போயிட்டார் ரிஷி நாரதர். இவன் மராமரம் 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 இதையே ஜபிச்சுட்டு இருக்கான். உடம்ப சுத்தி புத்து வளர்ந்துடுது, அது கூட தெரியல, அவ்வளவு தூரம் பக்தி. பிரம்மதேவர் பிரத்யட்சமான வால்மீகின்னு, வால்மீகம்னா புத்து, அதுலேருந்து வந்தனால வால்மீகி மகரிஷின்னு பேர், ரிஷி ஆயாச்சு. ஆச்சரியமா பகவத் தியானம் பண்ண
நாரத மகர்ஷி, எந்த நாரத மகர்ஷி முதல்ல பாபிய ராமான்னு சொல்ல வச்சு வால்மீகியா மாத்தினாரோ அதே சத்குருவே திரும்ப வந்து இவர் கேட்கிறார், உத்தமமான சத்குணங்களோடு கூடிய புருஷன் உலகத்துல உண்டோ? அப்ப அவர் ராமாயணம் சொல்ல அந்த ராமாயணத்தை வால்மீகி மகர்ஷி விஸ்தாரமா ஆதி காவியம் ராமாயணம் ஆதி கவி வால்மீகி மகர்ஷி கூச்சந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். இந்த வால்மீகின்ற குயில் ராமா 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 ராமான்னு கத்திட்டு இருக்கு இன்னி வரைக்கும். ஆச்சரியமா அவ்வளவு அழகா ராமாயணம் எல்லாம் எழுதியாச்சு. பகவானுக்கு ரொம்ப திருப்தி. வால்மீகி மகர்ஷி ஜோர ராம காவியத்தை பாடியாச்சு. ஜனங்களுக்கெல்லாம் புண்ணியம் சேரும். வால்மீகி அப்படி ஒரு ராமநாமம் ஜபிச்சிருக்கார். அதற்கு பரிசா பகவான் தன்னுடைய ராமாயணத்தை எழுத வச்சான். அப்படியும் திருப்தி ஆகல. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டே இருந்தான். தாயார் வேற ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தா. காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சுகமா இல்லை. காட்டுல எவ்வளவு சந்தோஷமா ஏகாந்தமா 14 வருஷம் இருந்தோம். திரும்ப காட்டுக்கு போனா நன்னாத்தான் இருக்கும் அப்படின்னு தாயார் சொல்ல, எங்கேந்தோ ஒரு வண்ணா ராமன் காலத்திலேயே ராமனை கேவலமா பேசுறதுக்கு ஒரு வண்ணா இன்னைக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அவன் பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் லேட்டா வர, நான் ராமனா நீ எங்க வேணா போயிட்டு வரதுக்கு ஏத்துக்கலாம் அவன் சொல்ல. அதை போய் ஒற்றன் ராமனிடத்துல சொல்ல, அப்படியா அவனை வெட்டி போடு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுன்னு சொல்லல. இத்தனைக்கும் காரணம் சீதையை கொண்டு விட்டுடுன்னுட்டார். சீதையினால பிரஜைகளுக்கு கஷ்டம் வரப்படாது, சீதையை கொண்டு விடு. யாரு கொண்டு விடுறதுக்கு? லக்ஷ்மணன். லக்ஷ்மணா கொண்டு வால்மீகி மகரிஷி ஆசிரமம் பக்கத்தை விட்டுட்டு வந்துடுவா. ஏன்னா ஒரு 10 நாள் இருந்து ஐஷன் வந்துடுறேன், அவள் ஐஷன் வர வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா அப்படி சொல்றாள்? அப்படிதான் போடா, கஷ்டம். அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எந்த முகூர்த்தத்தில் சொன்னாரோ எல்லாத்தையும் பண்ணி தொலைய வேண்டிய ஒரு துர்பாகியம் வந்துடுத்து. அழைச்சண்டு கொண்டு போய் வால்மீகி மகரிஷி ஆசிரமத்து பக்கத்துல விட்டார். சீதா மாதா திரும்ப அழிச்சுட்டு போகிறதா இல்லை, அண்ணா விட்டுட்டு வர சொன்னார். விஷயத்தை சொன்னார். சீதையை பார்த்தா சரி, பகவத் சங்கல்பம் இருந்துட்டா. அப்ப கர்ப்பிணி சீதா மாதா அழகா அங்க இருந்துட்டு இருந்தா. காலத்துல பிரசவிச்சுட்டா குழந்தைகளை. ராமனுடைய குழந்தைகளை முதல்ல ராமன் கூட பார்க்கல, சத்குரு வால்மீகி மகரிஷி தான் பார்த்தார். பகவானே கூட தன் குழந்தைய சத்குரு சதாச்சாரிகள் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். குழந்தைய பெத்தா குழந்தை அழகா தர்மத்துடைய நுனி அடிய கொண்டு இப்படி தடவி கொடுத்தார். லவகுச்சர்கள் இந்த குழந்தை பிறந்தெடுத்து அழகா வளர்க்கிறார். இந்த குழந்தைகளை நன்னா வளருது. குழந்தைகளுக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்கிறார். ராமாயணம் எழுதின ராமாயணத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரியலையா வால்மீகிக்கு. பகவான் பார்த்தான், இவருக்கு சத்தா ஆள் வேணும்னு நம்ம பிள்ளைகள் தான் சொல்லி தன் பிள்ளைகளே கொடுத்து தன் குழந்தைகளை வால்மீகி மகரிஷி ஆசிரமத்துல வளர்க்க வச்சுட்டான். பகவானுக்கு அவ்வளவு தூரம் பிரீத்தி வந்துடுத்தான் வால்மீகி மகரிஷின் இடத்துல. அதனால தன் பிள்ளைகளை வால்மீகி மகரிஷி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஆச்சரியமா அவ்வளவு ஜோரா கொடுத்துட்டான். அழகா வளர்த்துட்டு வரார். குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லி கொடுத்து வளர்க்கிறார். 5 வயசு குழந்தைகள். திரும்பவும் 5 வயசு ரொம்ப விசேஷம். நன்னா ராமாயணம் ஜோரா பாடுறதுகள் குழந்தைகள். 32 நாள் பாடுறா ராமாயணத்தை. எங்களை போய் 9 நாள்ல கதையை முடிக்கும். நியாயமா இது? லபகுச்சாலே அப்பா கதையை 32 நாள் சொன்னான். நாங்கெல்லாம் 9 நாள்ல முடிக்கணும். நவாகம் ரொம்ப கஷ்டம். குழந்தைகள் ஜோரா பாடுறா. வால்மீகி மகரிஷி பாடிண்டே போங்கோடா. எங்க போகிறது? போங்கோ, அது எங்க கொண்டு போய் சேர்க்குமோ அங்க சேர்க்கும்னுட்டார். குழந்தைகள் தெருத்தெருவா, ராஜா வீட்டு பிள்ளை தெருத்தெருவா கையில ஒரு தம்பூரா வச்சுன்னு ஜெகன் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையும் பாடிட்டு போகிறதுகள். ஆச்சரியமா பாடிண்டே போகிறது. பாடி 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 அயோத்தியா வந்தாச்சு. அயோத்தியா வீதிகள்ல பாடிண்டு போக மேலேந்து ராமன் பார்த்தான். சும்மா சொல்லப்படா, பசங்க நன்னாத்தான் பாடுறது, இந்த கதை கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. அப்புறம் தான் யோசனை வந்து நம்ம கதை பிரபு தன் கதை தெரியல. அந்த குழந்தைகள் பாடு நன்னா இருக்கு, மதுரமா இருக்கு. உடனே பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் எல்லாம் கூப்பிட்டு தெருவில் 2 பசங்க பாடிட்டு போறான். இளவரச குழந்தைகள் யுவராஜர்கள் தெருவில் பாடிட்டு போறான். பிச்சைக்காரர்கள் மாதிரி அழகா கூப்பிட்டு குழந்தைகளை வச்சு பாட சொல்லு, ரொம்ப அழகா ஒரு கதை சொல்றா கேளுங்க. எல்லாரும் உட்காந்து கேட்கிறா. இந்த குழந்தைகள் உட்காந்துட்டு அழகா பாடுறது. பகவான் சிம்மாசனத்துல உட்காந்து கேட்டான். பகவானுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சிம்மாசனத்தை உட்காந்து கேட்கப்படாது. எல்லாரும் கதையில மயங்கி கிடக்கிற சமயத்துல பகவானே அரியாசனத்தை விட்டு இறங்கி வந்து பிரஜைகளா உட்காந்துட்டான். இந்த குழந்தைகள் ஆகான்னு ஜோரா கதையை சொல்ல ஒரு பிரஜை பக்கத்துக்கு தொடைய தட்டி, என்னமா பாடுறது இல்லையா? சும்மா சொல்லப்படாது, நம்ம ராமகதை விசேஷம் தான் அப்படின்னு திரும்பி பார்க்க ராமன் ஆமாமான்னு தலையாட்டின்னு இருக்கான். அவ்வளவு சிரேஷ்டம்.
பகவானத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்தில் லவகுச்சர்கள் பாடினாலும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது. இதுக்கு காரணம் வால்மீகி மகரிஷி. இருந்த இடத்துல இருந்துட்டு ராமநாம ஜபிச்சு ராமாயண காவியத்தை எழுதி ராம குழந்தைகளையும் தான் அனுபவிச்சு அந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லி கொடுத்தார்னா என்ன ஒரு பக்தி! ரத்னாகரன்ற ஒரு கொள்ளக்காரனுக்கு ஸ்ரீமத் ராமாயணம் பாடுற பாக்கியம், ராமனுடைய குழந்தைகளையே வளர்க்கிற பாக்கியம். சாதாரணமாவே குழந்தைகள் வளர்க்கறது கஷ்டம், ராம குழந்தைகள், சக்கரவர்த்தி திருமகனுடைய செல்வ பிள்ளைகள் அவ்வளவு அழகா தன் சரிதை கேட்டு குலசேகராழ்வார் சொல்றார் அற்புதமா. சீதை குமாரர்கள் தன் சுயசரிதை கேட்ட எம்பெருமான்னு சொல்லி ராமாயண சுருக்கமா பாசுரத்துல சொல்றார் குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தில். அந்த மாதிரி அந்த இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல. வால்மீகர் எந்த இடத்துக்கும் போகல, ஆனா அந்த மகரிஷியை தேடிண்டு ஸ்ரீமத் ராமாயணம் வந்தது. ராமனுடைய பிள்ளைகள் வந்தா, ராமனுடைய பாரியை சீதா பிராட்டியும் வந்தாள். நான் இந்த ஊரை விட்டு போகாதனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு ஏற்கனவே. மதுரகவி ஆழ்வார் திவ்ய பிரபந்தம், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி எல்லாம் இருக்கு, தாமிரபரணி ஆத்தங்கர வைத்தமானிதி பெருமாள். ஆனா இத்தனையும் விட்டுட்டு இல்ல, நான் போறேன், நான் முசல் புழுக்க வரப்புல கடந்தாய் என்ன வயல்ல கடந்தாய். இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. கண்கள்லேருந்து கண்ணீர் வெளிகிறது சுவாமி ராமானுஜருக்கு. நான் தாண்டி கொண்டு விட்டேன், லக்ஷ்மணனா இருக்கும் பொழுது நான் தான் கொண்டு விட்டேன், சீதா மாதாவை கொண்டு விட்டவன் நான் தான். ஆனா அந்த குழந்தைகள் பாடினதை கேட்டவன் நான் தான். பகவானே மயங்கி போய் கதை கேட்டானே. இந்த குழந்தைகள் அத்தனை ஸ்ரீமத் ராமாயணத்தை பேசித்துனா காரணம் வால்மீகி மகரிஷி. அந்த வால்மீகி மகரிஷில குடும்பமே ஒன்னா சேர்ந்திருக்காது, அப்பாவும் பிள்ளைகளும் பார்த்திருக்க மாட்டா. இத்தனைக்கும் காரணம் வால்மீகி மகரிஷின்னு சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிண்டு வால்மீகி மகரிஷி தியானம் பண்ணார். உடனே அந்த பெண், ராமானுஜர் ஆச்சரியமானவர், ஒரு வருஷம் ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டிருக்கார். ஒரு வருஷம் கீழ் திருப்பதியில இருந்து பெரிய திருமலை நம்பி ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ல ஒரு வருஷம் ஸ்ரீமத் ராமாயணம் கேட்ட ஒரு சுவாமி ராமானுஜர். அதுவும் சுவாமி ராமானுஜர் ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணாருன்னா அப்படி இருக்கும். அச்சோன்னு மெய்சில் எடுத்து அப்படி உட்கார்ந்து கிடப்போம். வாயை திறந்தாருன்னா ஸ்ரீமத் ராமாயணம் மடை திறந்த வெள்ளம் போல ஓடும். ஆழ்வார் பாசுரங்களுக்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண நிகழ்ச்சியை சொன்னாரும் அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கும். அதுவும் சரணாகதி எல்லாம் சுவாமி ராமானுஜர் சொன்னார்னா நிச்சயம் அப்பொழுதே சரணாகதி அப்படி சொல்லுவார். அப்படி உபன்யசிக்கக்கூடிய ஒரு சதாச்சாரியன். ஸ்ரீமத் ராமாயணத்தை லக்ஷ்மணனா கூட இருந்து பார்த்த ஒரு ராமானுஜரத்தை இவள் சொல்றா, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. மயங்கி கேட்டு கிடக்க அடுத்த வாக்கியத்தை சொல்லிட்டா, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே. இருமாலை, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே. தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டங்குடி திவ்ய தேசத்துல பிறந்த திவ்ய தேசம். அவர் பிறந்ததுனால திவ்ய தேசம். ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் என்ன? அந்த திருமண்டங்குடிய விப்ர நாராயணனாக பிராமண குலத்துக்கு ஒரு ஜோதியாக அற்புதமான ஒரு பிராமணராக அந்த குழந்தை. ரங்க பிரீத்தி, ரங்க பைத்தியம். அழகா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு ஜோரா அற்புதமா அதி விசேஷமா நித்தியம் பகவானுக்கு விதவிதமா புஷ்பமாலை தொடுத்து போடுற ஒரு கைங்கரியம். இருமாலைனா இருன்ற வார்த்தைக்கு பெருமை பொருந்தியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இருனா இரண்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. விப்ர நாராயணர் அரங்கா 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 அரங்கா. உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஹே ரங்கா 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 ரங்கா. ரங்க ஸ்மரண, அப்படி ஒரு ரங்க பக்தி, அற்புதமான ரங்க பக்தி, அசாத்தியமான ரங்க பக்தி. ரங்கன்னா வேற ஒண்ணுமே தெரியாது. தேவதேவின்ற ஒரு தாசி வேசி, அவளுடைய காமவளையில விழுந்து மீண்டு வந்த ஒரு ஆழ்வார். அப்படி ஒரு ரங்க பைத்தியம். ரங்கனே கூட வர தன்னுடைய குரு நான் அவருடைய தாசன்னு சொல்லும்படியான ஒரு ரங்க பைத்தியம். விஸ்தாரமா சொல்ல
முக்கியமான நிகழ்ச்சி மட்டும் தான் சொல்றேன். ராஜாவுடைய மரண தண்டனை வரைக்கும் அடங்க சமயத்துல கூட ரங்கன் இவருக்காக தூது போய் இவர் தன் பக்தன் நிரூபணம் பண்ண ஒரு ரங்க பைத்தியம். பகவானுடைய காரணத்தை பார்த்து ஆச்சரியமா திருமாலைன்ற திவ்ய பிரபந்தத்தையும் திருப்பள்ளி எழுச்சி திவ்ய பிரபந்தத்தையும் பாடினார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கலக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழிதருகின்றேன் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வன் நின் நாமம் கற்ற ஆவைப்புடமை கண்டாய் அரங்கமான அருளானே. ஆச்சரியமா ஹே ரங்கா, உன் நாமத்தை நான் கத்துனுட்டேன், அதனால எனக்கு கவலை இல்லை. கலியுகமா இருந்தாலும் யம தர்மராஜனுடைய தலையில கால் வச்சு துருவன் மாதிரி உன்னுடைய வைகுந்த லோகத்தை அடைவேன். பச்சை மாமலை போலே நீ பவளவாய் பச்சங்கண் நச்சுதாமரர் ஏரே ஆயர்தம் கொண்டே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்த லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. அப்படி ஒரு ரங்க பைத்தியம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை அங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அச்சோ, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி மேற்கு பக்கம் தலை வச்சுண்டு சூரியன் உதிக்கிற திசையினால கிழக்கு குணதிசைன்னு ஒரு திருநாமம். அந்த குணதிசைக்கு பாதத்தை காடின சூரியன் பிரசன்னமான காரணம் ரங்கநாதன் திருவடியை தொழுதுண்டு மேல வர. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடவுள் எந்தை அரவணைத்து இருமா கண்டு தென்திசை லங்கைய பார்த்துட்டு இருக்க. அங்கேந்து படுத்துண்டு பெரிய ராமனே ஆராதனை பண்ண விபீஷணன் இங்க அழைச்சிட்டு போகணும். பாரத நான் வரமாட்டேன், காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட இடம் நன்னா இருக்கு. வண்டினம் உருளும் சோலை, மயிலினம் ஆடும் சோலை, குயிலினம் சூவும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை. அப்படி ஒரு ஸ்ரீரங்கம். அப்படிப்பட்ட ரங்கன தியானம் பண்ணால் மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கிடுமின் நீரே. ரங்கன தியானம் பண்ணாத கூட்டம், ரங்கனுடைய நாமத்தை பேசாத கூட்டத்தை வாய்க்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வாய்க்கு போடு, வாயில புள்ள திணி, தப்பே இல்லை. பகவத் தியானம் பண்ணாத மனுஷர்களால் லோகத்துக்கு என்ன சுகம்? பூமிபாரங்கள் உண்ணும் சோற்றை பிடுங்கி பெரிய பூமி பாரம். எந்தெந்த நிமிஷங்கள் நீங்க பகவத் தியானம் பண்ண பகவன் நாமத்தை ஜெயிக்கலையோ அந்த சமயம் எல்லாம் நீங்க பூமிக்கு பாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நீங்க பகவத் தியானம் பண்றோ பகவன் நாமத்தை ஜபிக்கிறோ அந்த நேரங்கள் மட்டும்தான் நீங்கள் வாழ்கின்ற நேரங்கள். மற்றதெல்லாம் வீணா போன நேரங்கள், வீணிக்கிற நேரங்கள், வாழ்க்கையில தோத்து போன சமயங்கள். சந்தேகமே வேண்டாம், சாபமான நாட்கள் அதுதான். அவ்வளவு அழகான ஒரு பெருமாள். வடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி. வடக்குக்கு ஒரு மரியாதை. ரங்கநாதனுடைய பின்னாடி வடக்க பார்த்துட்டு இருக்கான். அதனால ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது. வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை என்னுடைய தந்தை. கடல் நிற கடவுள், அது கடல் மாறிய கருப்பா நீளமா கருநீளமா தெரியல. கடல் நிற கடவுள் அரவணை துயமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தே. பனியரும்பு உதிருமாலோ. இந்த பகவான பத்த உடம்பே பிரபு அனுபவிக்க முடியல, என்ன பண்ணுவேன்? ரங்கன் பாருங்கோளே, ஆச்சரியப்படுத்தின் இருக்காரு. ரங்கா எழுந்து கதிரான் குணதிசை சிகரம் வந்தனை அகன்றது காலையம் பொழுதாய். பிரபோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ரங்கா எழுந்துரா குழந்த. ஏ சமத்துக்குட்டி, வெள்ளக்குட்டி, சக்கரக்கட்டி, ராஜாதி எழுந்துரா. பட்டுக்குட்டி போய் ரங்கக்குட்டி எழுந்து போய் ரங்கா எழுந்துடுறா. ரங்கன் சோம்பெல்லாம் எழுந்துக்கணுமா? நேரமாடா, இன்னும் வெளிச்சமே வரலையே. எல்லா பக்கமும் திரைய போட்டு அப்படிதான்டா பயல. குணதிசை சிகரம்
உனக்கு உனக்கு இருட்டே தெரியாது, வெளிச்சமே தெரியாது. என்ன எல்லா பக்கமும் இந்த ஆதிசேஷன் சூழ்ந்துட்டு இருக்கார். வெள்ளேந்து ஒரு வெளிச்சம் வந்து அழகா இருள் கவிண்டா மாதிரி உன்னை கவிண்டு இருக்கார். எழுந்துடுறா. அழகா குருவிகள்லாம் வந்தாச்சு, பாடுறது. இவர்கள்லாம் வரிசையில் நிக்கிற, எழுந்துக்கோ எழுந்துக்கோ. எல்லாரும் ரங்கன் தூங்கி இருக்காங்க, கிண்டல் பண்ணுவா, எழுந்துரு. நிஜமாவே திருப்பள்ளி எழுச்சி முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புறது சுப்பிரபாதம். அழகா தமிழ் சுப்பிரபாதம் ரங்கனுக்கு. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்ததாய், எழுந்து அனுகிரகம் பண்ணுடா. நீ எழுந்து எங்க ஆத்மாவுக்கு சாந்தி கிடையாது, ஜீவனுக்கு நல்ல கதி கிடையாது. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே. திருப்பள்ளி படுத்துட்டு எழுந்துடா. போதுண்டா யானையெல்லாம் வந்துடுத்து, நாடுகள்லாம் வந்தாச்சு, எல்லாம் பக்ஷணம் எல்லாம் தயாரா இருக்கு. எழுந்துக்கோ எழுந்துக்கோ எழுந்துக்கோ, சமைச்சு வந்தே. உடனே ரங்கன் எழுந்துக்கிறாரா. இன்னைக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடாம இது எழுந்துக்காது. ரங்கன் பெரிய பெருமாள், சம்ஸ்கிருத வேதம் சொல்லி எழுந்துக்கிற பெருமாள் இல்ல, திருப்பள்ளி எழுச்சி திவ்ய பிரபஞ்சத்தை எழுந்துக்கிற தமிழ் பெருமாள். இன்னைக்கு பார்க்கலாம், பெருமாள் முன்னாடி திவ்ய பிரபந்தம் போகும், திவ்ய பின்னாடி பெருமாள். அதுக்கு வேதம் தொடர்ந்து ராமானுஜர் பண்ண வேலை. நேத்தி 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 இது இல்ல இல்ல இது இல்லைன்னு சொன்னால நீ பெருமாள் ஓடிவா. திவ்ய பிரபந்தம் பெருமாளை உள்ள பெருமாள் திவ்ய பிரபந்தத்துக்கு பின்னாடி ஓடி வரும். திவ்ய பிரபந்தம் பின்னாடி பெருமாள் ஓடி வர, பின்னாடி வேத பிரபு நான் இருக்கேன் இருக்கேன் பின்னாடியே இல்ல இல்லைன்னு பின்னாடி ஓடி வரும். அப்படி இருமாலை ஆச்சரியமா இருமாலை திருப்பள்ளி எழுந்த ரெண்டு திவ்ய பிரபந்தம் கொடுத்தனா. பூமாலைன்னு ஒரு மாலை கொடுத்தார், திருமாலை ஒரு சொல் மாலையை கொடுத்தார். மாலை கூட நான் கொடுக்கலையே. வைத்தமானது பெருமாள் ஒன்னும் கொடுக்கல. வைத்த வாழ்க ஜெயகோஷம் போடல. வைத்தமான பெருமாளுடைய வாசம் இருக்கு. அம்மா சொன்னார், சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம், அது கூட சொல்லி தொலையல. ஆழ்வார் மாதிரி ரங்க பக்தியில கஷ்டமா இருக்கிற மாதிரி வைத்தமானது பெருமாள் பக்தி புண்டவளோ, வைத்தமானது பெருமாளுடைய பெருமை அழகோ ஒன்னும் இல்லை. புழுக்க கடந்தாய் கடந்தாய் என்ன இருமாலை இந்தோ தொண்டடிப்படியார் போலே. சுவாமி ராமன் மெய்சிலிருத்து தொண்டடிப்படியார் வாழ்க்கையை பார்க்கலாமோ? சாதாரண தொண்டடிப்படியார் அண்ணா இருந்தார், தேவதை உருப்பிட்டு வந்தார். ஆனா பகவானுக்கு அற்புதமான பெருமை பொருந்திய ரெண்டு மாலையை கொடுத்தாள். அப்படி ஒரு புத்தி ஆறு உனக்கு எப்படி தோன்றினே அடி பெண் அப்படின்னு ஒரு அடுத்த வாக்கியம் நான் சொல்றேன்.